நண்பர்களே வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா, கஸ்தூரி மஞ்சத்தூளுக்கும் பூசு மஞ்சத்தூளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ரெண்டுமே குழப்பிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி குழப்பிக்கிறாங்க. ஸோ அது அப்படி இல்லை. கஸ்தூரி மஞ்சத்தூள்ன்றது கஸ்தூரி மஞ்சள்ன்றது தனியாக ஒரு கிழங்கு இருக்குது. அது அந்த அந்த மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சளை கொண்டு இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஓவல் ஷேப்பில் இருக்கும், இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கஸ்தூரி மஞ்சள் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்க்குறவங்க அதில் போய் பாருங்கள். ஸோ அதில் அரைச்சி வர பொடி தான் இந்த கஸ்தூரி மஞ்சள். இது பார்த்திங்கன்னா பூசு மஞ்சள். இது கிழங்கு கிழங்கு இருக்கு இல்லையா, கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி அதுலேருந்து வர நம்ம தயாரிக்கிற பொருள் தான் இது பூசு மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சள்ன்றது வேறு, பூசு மஞ்சள்ன்றது வேறு. ஸோ ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கான பயன்பாடை பொறுத்து வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா நண்பர்களே? சரி இப்போ நம்ம எப்படி என்ன வித்தியாசம்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த பவுட்ரு போடுறதுனால இந்த பவுட்ரு போடுறதுனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரெண்டுமே முகத்துக்கு போடுறது தான். அதாவது இதுவும் சரி, இந்த பூசு மஞ்சத்தூளும் சரி, ரெண்டுமே முகத்துக்கு போடுறது தான். இது என்னென்னா, இந்த முகத்தை பூசு மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சத்தூள் நமக்கு ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மஞ்சளாக படியும். அதே இது பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா மஞ்சளாக படியவே படியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சில பேர் இந்த முகம் மஞ்சள் பூத்துருக்குன்னா சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்திங்கன்னா மஞ்சள் படிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூசு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா எரிச்சல் உண்டாக்கும். பட் இந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த வரைக்கும் எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். பட் பூசு மஞ்சத்தூள் ஒரு சில ஸ்கின்னுக்கு எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? மற்றபடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிறது ஷைனிங்காக வரும். முகப்பரு, கரும்புள்ளி, சுருக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நடக்குமா அப்படின்னா நடக்காது. தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கான இது கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ இது என்னென்னா கரும்புள்ளிகளை ரிமூவ் பண்ணும், ஷைனிங்காக இருக்கும். சுருக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நண்பர்களே பேசிக்காக இருக்கிற ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இந்த தான். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது குழப்பிக்கிறது நண்பர்களே. இது வேறு, இது வேறு. இது ரொம்ப கலராக, இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும், டார்க் மஞ்சளாக இருக்கும். இது சந்தனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும் கஸ்தூரி மஞ்சள். ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த மாதிரி சந்தேகங்கள் ஃபேஸ் பவுடரை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க நண்பர்களே, ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அது ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு.